வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் வெங்கடேஷ். என்னுடைய சேனலோடைய நேம் நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஸோ இந்த சேனல் எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பியூர்லி ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை எப்படி கிளியர் பண்ணுறது. நிறைய பேர் ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் தென் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை படிக்கணும். சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த சேனலில் ரியலாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் க்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னா, ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் தென் ஆட்டோமொபைல் அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி, இந்த 4 டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற டெக்னிக்கல் பேப்பர்ஸில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். சரிங்களா? நான் அப்படி தான் இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற டாபிக். யாரெல்லாம் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் தென் ஆட்டோமொபைல் அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி முடிச்சிருப்பீங்களோ, உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, லைக் டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ எக்ஸாம்ஸு அண்ட் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸு, டான்செட் எக்ஸாம்ஸு அண்ட் தென் கேட் எக்ஸாம்ஸ். இந்த மாதிரியான எல்லா எக்ஸாம்ஸுக்கும் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியலாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஐடியாவே இல்லை அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்டில் மேஜராக என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோவில் இருந்து அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் வில் வர உங்களுக்கு தேர் ஆர் 9 certain டாபிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 9 டாபிக்ஸில் இருந்து தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் உங்களுக்கு கேட்டுட்ருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ and pressure measurements, flow through pipes, Bernoulli's theorem, flow through channel, open channel flow, pumps, groundwater studies and types of well and tests on well. இந்த 9 டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பெர்னோலிஸ் தியரத்துக்கு கீழே இருக்கிற ஆரிஃபைஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதனால் நான் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஈஸியான டாபிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த சப்ஜெக்ட் எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கலாம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்ளூயிட்டை பற்றி படிக்க போகிறோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்க போகிறோம். அந்த ஃப்ளூயிட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். நத்திங் பட் உங்களுக்கு வாட்டர் ஆர் எனி அதர் லிக்யூடை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆஸ் அ சிவில் இன்ஜினியராக நீங்கள் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ரிசர்வாயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு கெனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எதோட கான்டாக்டில் கண்டிப்பாக இருக்கும், வாட்டரோட கான்டாக்டில் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ நம்ம வாட்டரோட பிஹேவியரை நம்ம படிச்சிருந்தால் தான் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். தட் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எஃப்எம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பெர்னோலிஸ் தியரம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான டாபிக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு மறந்துருக்கலாம். நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இந்த டாபிக்ஸுக்கு கீழே என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம இந்த 9 கான்செப்டையும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அண்ட் தென் நம்ம நிறைய ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரிஃபைஸ். ஓகேங்களா? ஆரிஃபைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட், ஆரிஃபைஸ் அப்படின்னா இப்போ ஒரு வாட்டர் டேங்க்கை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வாட்டர் டேங்க்கில் வாட்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா? இந்த வாட்டர் டேங்க்கில் இருக்கிற வாட்டரை நான் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா நான் அந்த வாட்டர் டேங்க்கில் ஏதாவது ஒரு ஹோலை நான் க்ரியேட் பண்ணணும். அந்த ஹோல் நான் கண்டிப்பாக பாட்டமில் தான் வைப்பாங்க. கரெக்டுங்களா? பாட்டமில் வைக்கலாம், ஆர் அந்த வாட்டர் டேங்க்குடைய சைடில் வைக்கலாம். இப்படி வைக்கிறனால நான் அந்த வாட்டர் டேங்க்கில் இருக்கிற வாட்டரை, நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வாட்டரை நான் என்னால் ஈஸியாக வெளியேற்ற முடியும். இந்த ஹோலுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரிஃபைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பாட்டமில்
அந்த டேங்கோடைய பாட்டமில் நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த ஹோலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆரிஃபேஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக இந்த வாட்டருடைய பாட்டமில் அந்த ஹோலை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 மந்த்துக்கு வந்து நம்ம வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த வாட்டரை அந்த டேங்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உள்ளே இருக்கிற அந்த பழைய வாட்டரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியே கொண்டு போயிட்டு ரீஃபில் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ வெளியே போகிறதுக்கு நம்ம பாட்டமில் ஹோல் போடுவோம். ஸோ இதனுடைய மெயின் பர்பஸே இதுதான். ஸ்விம்மிங் பூல் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துலலாம் வாட்டரை அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போனா தான் நமக்கு உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து வெளியே போகும். ஸோ நத்திங் பட் இப்போ ஆரிஃபேஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஆரிஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு ஹோல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோல் வழியாக வாட்டர் உள்ளே இருந்த வாட்டர் வெளியே போகும். ஸோ இதை தான் நம்ம ஆரிஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆரிஃபேஸ் வந்து அந்த ஹோல் வந்து உங்களுக்கு வட்ட வடிவமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம், அதாவது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கலாம், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கலாம், ஆர் ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியானது எங்கே அப்ளிகேஷன், இதனுடைய அப்ளிகேஷன், ஸோ இந்த கான்செப்ட் ஆரிஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் டேங்க்லேயும் அண்ட் தென் ஸ்விம்மிங் பூல்லையும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து நீரை அதிகமாக வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆரிஃபேஸை பற்றி நம்ம படித்தாதான் நம்ம ஸ்விம்மிங் பூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் வாட்டர் டேங்க் வந்து டிசைன் பண்ணும்போதும் இந்த ஆரிஃபேஸோடைய கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுனா தான் ஸோ எவ்வளோ வாட்டர் அந்த ஹோல் வழியாக வெளியே போகும், எவ்வளோ நேரத்தில் வெளியே போகும், அந்த வாட்டர் வெளியே போகிற வாட்டருடைய வெலாசிட்டி எவ்வளவு, டிஸ்சார்ஜ் எவ்வளவுன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வெலாசிட்டி டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. வெலாசிட்டி அப்படிங்கிறது ஸ்பீடு, அந்த வாட்டருடைய ஸ்பீடு. டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது எவ்வளவு அளவு ஆஃப் வாட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு வெளியே வருது அப்படிங்கிறது தான் டிஸ்சார்ஜ் அப்படிம்பாங்க, வெளியேற்றும் வீதம். ஓகேங்களா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெர்னாலிஸ் தியரத்துக்கு கீழே இருக்கிற ஆரிஃபேஸ் மீட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆரிஃபேஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃப்ளோ த்ரூ அண்ட் ஆரிஃபேஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய வீடியோவோட கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால ஸோ உள்ளே இருக்க எல்லா கான்செப்டையும் நம்ம தெளிவாக படிச்சிடலாம். ஃபஸ்ட்டே நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் அதிகமாக உங்களுக்கு வந்து சம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் கான்செப்ட் நீங்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் சம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டேங்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அந்த டேங்कोடைய பாட்டமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேங்க்கில் நமக்கு என்ன வாட்டர் லிக்யூட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம், அதுதான் கேபிட்டல் ஹெச் அப்படிமோ. ஸோ லிக்யூடோடைய ஹைட், அந்த டேங்குக்குள்ளே வாட்டருடைய டெப்த்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல் ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை தான் நான் இங்கே போர்டிங்ஸாக எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது இந்த வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஆரிஃபேஸ் வழியாக வெளியே போகுது பார்த்தீங்களா? ஸோ அதனுடைய வெலாசிட்டி, இந்த வாட்டருடைய ஸ்பீடு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் வந்து இவ்வளோ நல்ல ஃப்ரீ ஸ்பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. திடீர்னு இந்த கொஞ்சமாக இருக்கிற டயாமீட்டர் உள்ள ஒரு ஓப்பனிங் வழியாக வாட்டர் வெளியே போகணும் அப்படின்னா ஸோ அதனுடைய வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் V = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2G × H. சரிங்களா? ஸோ நான் அந்த பாக்ஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன 1 மார்க்கில் வந்து இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் G அப்படிங்கிறது நத்திங் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. ஹெச் அப்படிங்கிறது நம்ம இந்த டேங்க்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வாட்டருடைய டெப்த்தை தான் நம்ம கேபிட்டல் ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? V = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2GH. இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஆரிஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரும்போது ஸோ அந்த வாட்டர் வெளியே போகிற அந்த வெலாசிட்டி ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் தென் இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆரிஃபேஸை பொறுத்தவரை இந்த 3 கோஎஃபிஷியன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதுலேருந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த 3 டாப்பிக்கு கீழேயும் உங்களுக்கு சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி பார்க்கலாம்.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி அப்படிங்கிறது நத்திங் பட்பா. ஸோ சிவி அப்படிங்கிறது தான். அதை வந்து நம்ம என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சிவி, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்கேன். ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் த ஜெட் அட் வீனா கான்ட்ரா ஃப்ளக்ஷா அப்படிங்கிறாங்க. ஸோ நத்திங் பட்பா ஒன்றும் இல்லை. ஸோ வீணா கான்ட்ராக்டா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இல்லை ஜெட் அப்படிங்கிறது ஒரு புது வேர்டாக இருக்கும். அண்ட் தென் வீணா கான்ட்ராக்டா அப்படிங்கிறது ஒரு புது வேர்டாக இருக்கும். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம இருக்கிற லிக்யூட் வந்து இந்த நம்ம ஆரிஃபேஸ் வழியாக அந்த ஹோல் வழியாக நமக்கு வெளியே வருது பார்த்தீங்களா. ஸோ அப்படி இந்த வாட்ரு வந்து இந்த ஹோல் வழியாக வரும்போது ஒரு ஷேப் எடுத்துக்கும், ஒரு வடிவத்தை எடுத்துக்கும். அந்த வடிவத்தோடைய பேரை தான் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த வடிவம் பார்த்தீங்களா, அதனுடைய ஏரியா வந்து இந்த ஆரிஃபேஸில் இருந்து வெளியே வரும்போது ஒரு இடத்துல இந்த ஆரிஃபேஸ் வழியாக அந்த வாட்ரு வந்து வரும்போது அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் அதனுடைய ஏரியா ரொம்ப குறையும். ஸோ அந்த ஏரியா குறையிற இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வீணா கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதனுடைய ரொம்ப கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. லைட்டாக அதனுடைய ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம அந்த ஃபார்முலாஸை வந்து சம்மில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓவராக நம்ம கான்செப்ட் ரொம்ப உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா. ஸோ சிவி அப்படின்னா என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஆக்சுவல் வெலாசிட்டி. ஓகேவா. ஏன்னா இங்கே வெலாசிட்டின்னு இருக்கிறனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் த ஜெட். ஓகேங்களா. ஜெட் அப்படின்னா அந்த லிக்யூடோடைய ஷேப் இந்த ஆரிஃபீஸை கடக்கும்போது. ஸோ ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவி அப்படின்னா என்னது, ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை தியரட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சிவி இஸ் ஈக்குவல் டு v divided by square root of 2g into h. ஸோ நமக்கு தியரட்டிக்கல் வெலாசிட்டி ஏற்கனவே தெரியும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரூட் ஆஃப் 2gh சொல்லுவோம். ஸோ அது பாட்டமில் இருக்குது. ஸோ அதனால் பாட்டமில் ரூட் ஆஃப் 2gh வந்துருச்சு. அண்ட் மேலே ஆக்சுவல் வெலாசிட்டி வின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ரெண்டாவது கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. சிசின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஜெட் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த ஆரிஃபேஸ். ஸோ ரெண்டு ஏரியாவுக்கு இடையே இருக்கிற அந்த ரேஷியோ சொல்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ அதை சிசி அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.64. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற 1 மார்க். ஓகேங்களா. ஸோ ஆரிஃபேஸ் மீட்டரில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷனுடைய வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. 0.64 அப்படிங்கிறது ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் த ஜெட் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த ஆரிஃபேஸ். அண்ட் தென் தேர்டு பேராமீட்டர் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது சிடி அப்படிங்கிற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ இது எந்த ரேஷியோ அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைடட் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படிம்பாங்க. ஸோ இதில் இருக்கிற நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு மறந்துருக்கும். ஸோ அதை நான் போக போக உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்சார்ஜ் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது அந்த பைப் வழியாக அந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஆரிஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஹோல் வழியாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வெளியே வருது அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு பைப்பை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வெளியே வந்து விழுது அப்படிங்கிறத தான் நம்ம ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் அப்படிங்குவோம். தியரட்டிக்கல் அப்படின்னா நம்ம ஃபார்மா மூலமா கால்குலேட் பண்ணுறது. சரிங்களா. ஸோ அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ தான் சிடின்னு சொல்லுவாங்க. சிடி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Q ஆக்சுவல் டிவைடட் பை Q தியரட்டிக்கல் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஃபார்முலா சிடி ஈக்குவல் டு சிசி இன்ட்டு சிவின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. ஸோ இது வந்து இன்னொரு ரிலேஷன். இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற 1 மார்க்கும் கூட. சிடி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லி எழுதலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது அதனோட டெஃபினேஷன் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா. மேலே கொடுத்த டெஃபினேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். சிவி அப்படிங்கிற இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த டெஃபினேஷன் எழுதியிருக்கிறேன். சரிங்களா. சும்மா இது எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் சிடியோடைய வேல்யூ 0.62. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் டக்குன்னு நம்ம குயிக்காக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நரேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3 ஆக்சுவல் டிஸ்சார்ஜ், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி அதுக்கான ஃபார்முலா, கான்ட்ராக்ஷனுக்கான ஃபார்முலா, டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய நியூமரிக்கலான ஃபார்முலாஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை வந்து நீங்கள் பாருங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.